வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா MA25C07 பேப்பரில் ஜெனரலைஸ் Pigeon ஹோல் பிரின்சிபல். இது ஒரு மெயின் கான்செப்ட். இது ஒரு குட்டி கண்டென்ட் தான். ஒரு ரிசல்ட் தான் பார்ப்போம். அந்த ரிசல்ட்லேருந்து ஒரு 2 or 3 ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதாவது கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்கலனாலும் இந்த கண்டென்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட். Pigeon ஹோல் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஹோல் தியரம் பார்த்தீங்கன்னா M pigeon occupies n holes M greater than n. Pigeon ஒரு பேர்டுன்னு எடுத்துக்கிறாங்க. Then at least one hole has more than m-1 by n plus 1 pigeon. M birds n holes இருக்குது. M தான் அதிகமாக இருக்கிறதா கண்டிஷன்லேயே கொடுத்துட்டாங்க. Then at least one hole has more than m-1 plus 1 pigeons கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ப்ராக்கெட் தான் ஹைலைட் பண்ணணும். இதை வந்து என்ன சொல்வீங்கன்னா அந்த ப்ராக்கெட் கோட் பண்ணுறது denotes greatest integer less than or equal to x. இது நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். பாயிண்டில் வந்தாலும் நம்ம ஃபுல் இன்டிஜராக தான் எடுக்கிற மாதிரி இருக்கணும். டினோட் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர். இந்த ப்ராக்கெட்டே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் இந்த என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல், ஒன்று லெஸ் தானாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். விச் இஸ் ஏ ரியல் நம்பர். கண்டிப்பாக ரியல் நம்பராக தான் இருக்கும். ரிசல்ட்டு இது தான். M pigeon and hen ஹோல்ஸாக இருந்ததுன்னா m-1 by n plus 1 pigeon கண்டிப்பாக எக்ஸாம். அட்லீஸ்ட் ஒன் ஹோல் ஹஸ், ஒரு ஹோல்லையாவது இந்த ஆர்டரில் தான் pigeons இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். Show that among 100 people at least 9 of them were born in the same month. among 100 people, மொத்தம் 100 பேருக்கு நடுவில் 9 பேராவது ஒரே மாதத்தில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஷோ தட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா ஒரு pigeon ஒரு ஹோல் இந்த ஆர்டரில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது இந்த இடத்துக்குள்ளே ஃபில் பண்ண முடியுமா? நான் 100 பேர் இருக்கிற இடத்துல 9 பேர் ஒரே மாதத்தில் பிறந்திருக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படின்னு நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். இப்போ ட்ரை பண்ணலாமா? given நம்பர் ஆஃப் pigeon m, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா 100, நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா n, நம்பர் ஆஃப் மந்த் எத்தனை, சேம் மந்தில் தான் நமக்கு கொஷின் கேட்குறாங்க. அப்போ மந்த் கேல்குலேஷன் வேரியேஷனில் தான் பார்க்கணும். மந்த் நமக்கு 12. இப்படி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெனரலைஸ் Pigeon ஹோல் பிரின்சிபல் m-1 by n plus 1. ஸோ எம்மோட வேல்யூ 100 minus 1 by 12 plus 1. என்கிறது 12 மந்த்ஸ்க்காக ஹைலைட் பண்ணுது. m டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபார்முலாவில் இருக்குது. இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 99 by 12 plus 1. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் சிம்பிள் போடுற வரை நம்ம ஃபுல் நம்பராக தான் எடுக்கணும். ஸோ 8 plus 1. டெஃபினெட்லி 9 பீப்புள்ஸ் ஆர் born in சேம் மந்த். எக்ஸாக்டாக ஆன்சர் கிடைக்கும். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். பட் இந்த கான்செப்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ 100 people அண்ட் அட்லீஸ்ட் 9ங்கிறப்ப நம்ம இந்த ப்ராசஸில் கொண்டு வரலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Show that if 7 colors are used to paint 50 bicycles, at least 8 bicycles will be the same color. ஸோ 50 பைசைக்கிள்ஸை கலரிங் பண்ணுறாங்க. இதில் 8 பைக்கிள் சேம் கலராக தான் இருக்குதுன்னு நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ நம்பர் ஆஃப் pigeons எம்மோட லெவல் பார்த்திங்கன்னா 50, ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா எத்தனை கலர்ஸ் தான் அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண போகிறது. ஸோ 7. அப்போ நம்ம ஜெனரலைஸ் Pigeon ஹோல் பிரின்சிபல் என்ன எழுதிக்கலாம்? m-1 by n plus 1. ஸோ 50 minus 1 by 7. கொடுத்துருக்கிற கலர் 7 plus 1. ஏன்னா அவங்க ஹைலைட் பண்ணது 7 கலர்ஸ் தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் 8 எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறத ப்ரூவ் தட்டில் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சராக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே போடும்போது 7 போட்டுக்கலாம். இப்போ 49 by 7, 7 plus 1 8. அட்லீஸ்ட் 8 பைசைக்கிள்ஸ் வில் பி சேம் கலர். அவ்வளோதான். கொஷினை ரீட் பண்ணுங்கள். இதில் pigeons தான் என்ன, ஹோல்ஸ் தான் என்னங்கிற எக்ஸ்பான்ஷனுக்கான விளக்கம் தெரியணும். அது ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து, show that if 25 dictionaries in a library contain a total of 40,325 pages, then one of the dictionaries must have at least 1,614 pages. ஸோ 25 டிக்ஷனரியோட டோட்டல் பேஜஸோட லெவல் கொடுத்துருக்காங்க. ஒரு டிக்ஷனரியில் இவ்வளோ பேஜஸ் இருக்கும். அட்லீஸ்ட் 1,614 பேஜஸ் இருக்காங்கிறத ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ எம்மோட வேல்யூ நம்ம என்ன எடுக்கலாம்? பேஜஸ் வைஸ் தானே ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அப்போ பேஜஸ் தான் இங்கே கணக்கு. m, இது n. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ m1 நம்பர் ஆஃப் பேஜஸ், m ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் pigeon. என்னதை எடுத்துக்கலாம் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை? 40325. நம்பர் ஆஃப் டிக்ஷனரிஸ் எத்தனை இருக்குது டோட்டலாக? ஹோல்ஸ் அதுதான், அதை பொறுத்து தான் நம்ம பேசுகிறோங்கிறப்ப 25. இப்போ ஜெனரலைஸ் Pigeon ஹோல் பிரின்சிபல் வைஸ் +1 by n plus 1. ஸோ வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா we get ஆன்சர். டைரெக்டாக நமக்கு ஆன்சர் வரும். ஒரு வேலை இதில் பாயிண்டில் வந்ததுன்னா நீங்கள் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் போடும்போது அந்த வேல்யூ ஃபுல் நம்பராக எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
Next problem பார்க்கலாம். If we select any group of 1000 students on campus, show that at least 3 of them must have same birthday. ஸோ 1000 பேர் இருக்கிற ஒரு கேம்பஸில் 3 பேருக்காவது சேம் டேட்டில் பர்த்டே எக்ஸிஸ்ட் ஆகலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் கொடுக்கணுமா. செக் பண்ணலாமா. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பர்த்டே டேட் கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒரு பெர் இயருக்கு எவ்வளோ வரும், லீப் இயர் சேர்த்தாலே 366 வரும். ஸோ 365 எடுக்காதீங்க, லீப் இயருக்கு ஜென்ரலாக தானே நம்ம ப்ரூஃப் கொடுக்குறோம், அப்போ 366 டேஸ் எடுக்கலாம். நம்பர் ஆஃப் பிஜிஎன் பார்த்தீங்கன்னா 1000 மெம்பர்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க. பர் இயருக்குன்னு பார்த்தீங்கன்னா 366 டேஸ் தான் இருக்குது, 366 நாள் இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். பை ஜென்ரலைஸ் பிஜிஎன் ஹோல் பிரின்சிபல் m-1/n + 1 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் m-1/n + 1. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிங்கன்னா we get answer 3. Therefore, at least 3 students must have same birthday. இது 2 பாயிண்டில் தான் ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் கிரேட்டஸ்ட் இன்டிஜருங்கிறனால 2வே எடுத்துக்கலாம். ஃபுல் நம்பராக தான் எடுக்கணும், முழு நம்பராக தான் எடுக்கிற மாதிரி இருக்கணும். நான் 3 எடுக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபுல் டிஜிட் என்னவோ அதை தான் ஹைலைட் பண்ணணும். 2 பாயிண்ட் சம்திங் வந்தால் 2 தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 + 1ஓட வேல்யூ 3. அட்லீஸ்ட் 3 students must have same birthday. இது தானே நமக்கு ப்ரூஃபாக கேட்டிருக்காங்க, சேம் டேட் ஆஃப் பர்த்டேங்கிறதுக்காக நம்ம அதை ப்ரூஃப் கொடுத்தாச்சு. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்தது ஜென்ரலைஸ் பிஜிஎன் ஹோல் பிரின்சிபல் கான்செப்ட் பார்த்துருந்தோம். ப்ராப்ளம்ஸ் ஒரு 3 to 4 ப்ராப்ளம்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல டெஃபனிஷன் என்னது, பிஜிஎஸ்னால் என்னது, ஹோல்னால் என்ன, அது கண்டிஷன் m கிரேட்டர் than n இருக்கணும். அண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் m-1/n ஆஃப் +1. இந்த ரிசல்ட்லாம் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, நமக்கு அப்ளிகபிள் ப்ராப்ளமாக எந்த மாதிரி கொடுத்தா டேட்டாஸ் எப்படி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறது, இதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கொஷினை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெடி பண்ணுங்கள். இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. யூனிட் 3ல் இது மெயின் கான்செப்ட். ஆல்ரெடி மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இப்போ ஜெனரலைஸ் பிஜிஎன் ஹோல் பிரின்சிபல் பார்த்துருக்கோம். ஸோ இப்படி டாபிக் வைஸ் தனித்தனியாக பார்ப்போம். தனித்தனியாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். மொத்தமாக ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் அது யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் மாஸ்க் நீங்கள் ஆஃப்லைனில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா அந்தந்த கொஷினை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களால் ட்ரை பண்ண முடியுதா, ஆன்சர் வருதா, கொஷினில் நமக்கு என்ன டேட்டா கொடுத்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த ப்ராப்ளமோ இல்லை இதே மாதிரி வேறு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.